என்னடா எலி எம்டியா போகுது அப்படின்னு பார்த்தா இப்பதான் தெரியுது. நான் இந்த பரந்தூர் விமான நிலைய ரத்து செய்யப்பட்டுச்சு இல்லையா, அதை பத்தி தான் சொல்றேன். இவ்வளவு சீக்கிரம் ரத்து பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு இவங்க எல்லாம் நல்லவங்க இல்லையே, என்ன உள்கூத்து இருக்குது அப்படின்னு தேடி பார்க்கும்போது இதுல பல வேலைகள் நடந்திருக்கு. பல எதிர்கால திட்டங்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த அரசாங்கம் அதை ரத்து பண்ணிருக்கு. ஏன்னா 5 வருஷம் ஏமாற போறோம்னு முடிவாகி போச்சு. யாருக்கிட்ட ஏமாற போறோம், எதுக்கு ஏமாற போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டாவது ஏமாறுவோமே. அதுக்காக தான் இந்த காணொலி முக்கியமா தெரிஞ்சுக்குவோம். ஒரே விஷயத்துல 2 மாங்காய் அடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் பிளான் போட்டிருக்கு. ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேர்தலுக்கு முன்னாடி பரந்தூர் விமான நிலையம் தேவையில்லை அப்படின்னு தாவேக்கா சொன்னதுக்கான காரணம், அவங்க அந்த அளவுக்கு ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீடோ அல்லது காந்திக்கு பேர பிள்ளைங்களோ இல்ல, அந்த மக்களுடைய ஓட்டு வேணும். 2வது, நாம் தமிழர் கட்சிக்கு அந்த பெருமை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இயல்பாவே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏர்போர்ட்டை ரத்து செய்யற ஐடியா எல்லாம் இல்ல, அந்த மனநிலையும் இல்ல. காரணம், அந்த கட்சியே ஒரு கார்பரேட் கட்சி, அந்த கட்சிக்குள்ள இருக்கிறதும் அந்த கட்சியை இயக்குறதும் ஒரு கார்பரேட் கட்சி. இதை மனசுல வச்சுக்க. ஃபர்ஸ்ட், முதலமைச்சர் சட்டசபையில பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்படுறதா அறிவிக்கிறார் இல்லையா, அதுக்கு முதல் நாள் முக்கியமான அமைச்சர்கள்லாம் சேர்ந்து கூடி பேசியிருக்காங்க. என்ன யார் யார் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னா, செங்கோட்டையன், ராஜ்மோகன், ஆதவர்ஜுனா, நிர்மல் குமார், புஷி ஆனந்த், முக்கியமான அமைச்சர்கள் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருந்திருக்காங்க. முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கல. அவர் எந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, கலந்தா மட்டும் என்ன புரிய போகுது, அவர் 6 மணி ஆனா வீட்டுக்கு போயிடுவாரு, அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இவங்க மட்டும் தான் பேசிருக்காங்க. பேசும்போது இதை ரத்து செய்யலாமா வேணாமா, ரத்து செஞ்சா என்ன நன்மை, இல்ல இதை கட்டுனா என்ன நன்மை அப்படின்னு பேசியிருக்காங்க. கடைசியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதை ரத்து பண்ணா நமக்கு 2 நன்மை கிடைக்கும். முதல் நன்மை, விவசாயிகளுக்கு நாங்க தான் தோழன். பாத்தீங்களா, விவசாயி பக்கத்துல நாங்க நிக்கிறோம். 5000 ஏக்கர் விவசாய நிலத்தை நாங்க காப்பாத்திட்டோம். அது மட்டும் இல்லாம சொன்ன வார்த்தையும் காப்பாத்திட்டோம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இதை வச்சு பில்டப் பண்ணலாம், இதை வச்சு ரீல்ஸ் போடலாம், இதை வச்சு அவங்க பின்பற்றவங்களை ஏமாத்தலாம். இது ஒரு மாங்காய். 2வது மாங்காய் தான் ரொம்ப முக்கியமான மாங்காய். நீங்க நல்லா கவனமா கேட்கணும். இன்னும் 5 வருஷம் இந்த ஆட்சிக்கு இருக்குது. 5 வருஷத்துக்குள்ள வேற ஒரு இடத்தை பார்த்து விமான நிலையத்தை கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும்ன்ற முடிவுல இருக்காங்க தமிழக வெற்றி கழகம். அந்த 5000 ஏக்கரை நான் ஃபைனல் பண்ணி தர்றேன், எந்த பிரச்சனையும் இல்லாமன்னு செங்கோட்டையன் பொறுப்பெடுத்துட்டு இருக்காரு. ஏற்கனவே மத்திய அரசு 3 இடம் கொடுத்தாங்க, அதுல 1 தான் பரந்தூரை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னும் மீதி 2 இடம் இருக்கு. அந்த இடத்துலயோ அல்லைன்னா புதுசா ஒரு இடத்தையோ கண்டிப்பா நம்ம விமான நிலையத்துக்கு எடுத்துக்கலாம், அங்க மக்கள் பிரச்சனை வராம பாத்துக்கலாம்னு செங்கோட்டையன் பொறுப்பெடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா விமான நிலையம் கண்டிப்பா சென்னைக்கு வேணும், அப்பதான் தொழில் வளரும் அப்படிங்கறதுல தமிழக வெற்றி கழகம் உறுதியா இருக்கிறாங்க. ஏன்னா இது போயிடுச்சுன்னா ஆந்திரா பார்டர்ல ஒரு பெரிய ஏர்போர்ட் கொண்டு வரதா பிளான்ல இருக்காங்க. ஒருவேளை அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஏர்போர்ட்டே எக்ஸ்ட்ரா வரவே வராது அப்படிங்கிறதா அவங்களுடைய கருத்து. அப்ப இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த 5 வருஷத்துல இன்னொரு இடம் பார்த்து ஒரு ஏர்போர்ட் கட்டுறதுக்கான திட்டங்கள் நீங்க பாருங்க, இன்னும் சில மாதங்களிலேயே அறிவிப்பு வெளியே வரும். அப்ப அந்த 2வது மாங்காய் தான் முக்கியமான பார்ட்டி. கட்சிக்காரங்க ஏராளமான பேர் பதவி வேணும். இப்ப நான் பெலிக்ஸ் ஜெரால்ட் மாதிரி, லயோலா மணி மாதிரி எம்எல்ஏ சீட்ல இல்லாதவங்க, கட்சி பொறுப்பாளர்கள் ஏகப்பட்ட பேர் எனக்கு ஏதாவது கொடுங்க, எனக்கு பதவி கொடுங்க, இல்ல எனக்கு ஏதாவது வாழ்க்கை கொடுங்க கேட்டுட்டே இருப்பாங்க இல்லையா. அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நம்ம செய்யணும். விமான நிலையம் வந்துச்சுன்னா, இப்ப பரந்தூர் விமான நிலையம் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே திமுக காரங்க என்னென்ன செஞ்சாங்களோ, அந்த சுத்திலேயே இருக்க ரியல் எஸ்டேட்டு முக்கியமான விஷயங்கள்ல என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம். ஏன்னா இப்ப தைரியமா எல்லா துறையிலும் ஊழல் செய்ய முடியாது. மாரிதாஸ், சாட்டை துறைமுருகன்லாம் ஒரு சின்ன தவறு அமைச்சர்கள் பண்ணா கூட உடனே ஊழல் பண்ணிட்டாங்க, லஞ்சம் பண்ணிட்டாங்கன்னு பெருசா ஆகுறாங்க இல்லையா. துணிஞ்சு தைரியமா டக்குன்னு செய்ய முடியாது. அப்படியே ஒருவேளை ஊழல் லஞ்சம் வாங்கினாலும் மாட்டிக்குவோங்கிற ஒரு பயம் வரும். அதுவும் இல்லாம அடுத்த ஆட்சி மாறிச்சுன்னா அதுல பல சிக்கல்கள் இருக்கு. ஆனா மறுபடியும் ஒரு விமான நிலையம் வந்துச்சுன்னா அது யாரும் ஊழல் குற்றச்சாட்டுலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் லீகலா தான் நடக்கும். இந்த இடத்துல ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாலே நீங்க டக்குன்னு போனீங்கன்னா, அவன் சொல்ற ரேட்டுக்கு டக்குன்னு விலையை பிடிச்சி போட்டோம்னா, ஏர்போர்ட் வந்ததுக்கு பிறகு எவெல்லாம் அங்க இடம் வாங்கினாலும் அவெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரன், 1000 கோடி ப்ராஜெக்ட். அதுல இந்த ரியல் எஸ்டேட் பிரச்சனை, அதுக்கப்புறம் கட்சிக்காரனுக்கு அந்த இடத்துல இடம் கொடுக்கறது, அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது, இப்படி இந்த 5 வருஷத்துல ஏர்போர்ட் கட்ட ஆரம்பிச்சுட்டா கட்சிக்காரங்க எல்லாருக்குமே நிறைய நம்ம சலுகை செய்ய முடியும், அவங்க வாயை அடைக்க முடியும், திருப்திப்படுத்த முடியும். பரந்தூர் விமான நிலையத்துல திமுக காரன் பலனளிக்க பார்த்தாங்கல்ல, அது எல்லா கட்சிக்காரனுமே செய்வான். அதிமுக கட்சியில இருந்தாலும் ஒரு ஏர்போர்ட் வருதுன்னா சுத்திலே அதிமுக கட்சிக்காரன் தான் இடம் வாங்கி போடுவான். அவன் முக்கியமான இடத்தெல்லாம் மிரட்டி வாங்குவான், ரியல் எஸ்டேட் பண்ணுவான்,
இப்பயே ஹோட்டல் கட்ட ஆரம்பிப்பான், கம்மி ரேட்டுக்கு வாங்குவான், கம்மி ரேட்ல பத்திரப்பதிவு செய்வான். எல்லா கோல்மாலும் அதிமுக காரன் வந்தாலும் செய்வான், திமுக காரன் வந்தாலும் செய்வான். அது ஏர்போர்ட்டா இருந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்டா இருந்தாலும் சரி பண்ணுவான். அதையே அவங்க பண்ணணும். இப்போ ஏற்கனவே இருக்கிற இடத்துல இருந்து 5 பைசா பிரோஜனம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது. பரந்தூருக்கு சுத்திலும் எந்தெந்த இடம் கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே ஆளுங்கட்சின்னு மற்ற நேரம் வாங்கி போட்டாங்க. புதுசா ஒரு இடத்த நம்ம வச்சோம்னா அது நம்ம கட்சிக்காரங்க வளர்த்து விடலாம், நமக்கு பலன் கிடைக்கும். நீங்க பாருங்க, புதுசா ஒரு ஏர்போர்ட் கண்டிப்பா வரப்போது, வேற இடத்துல வரப்போது. அந்த இடத்த சுத்திலையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வேண்டியப்பட்டவங்க கட்சிக்காரங்க தான் இருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அதுல பெரிய பெரிய கோடீஸ்வரர் நல்லா ஆயிடுவாங்க. நம்ம நினைக்கிறோம் ஒரு ஏர்போர்ட்னா மத்திய அரசு கொண்டு வருது, மாநில அரசு நிதி கொடுக்குது அப்படின்ட்டு. அதை சம்பந்தப்பட்ட அந்த கடைகள்ல இருந்து, ஹோட்டல்ல இருந்து, ரியல் எஸ்டேட்ல இருந்து, சாலை போடுறதுல இருந்து, கட்டடம் கட்டுறதுல இருந்து எல்லாத்துலயுமே பயங்கரமான லாபம் பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம கட்சிக்கு கிடைக்கட்டும், நம்ம நல்லா இருந்துட்டு போட்டோம், நம்ம நல்லா இருந்துட்டு போவோம். இப்போ கேன்சல் பண்ணது ஆயிடுச்சு. மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கியாச்சு. குளம் ஏரி விவசாய நிலத்தை நாங்க காப்பாத்திட்டோம், சொன்ன வாக்கையும் காப்பாத்திட்டோம்னு சொல்லி பேர் எடுத்த மாதிரியும் ஆச்சு. புதுசா ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வந்தோம்னா அதுல எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். அதுல ஊழல் குற்றச்சாட்டு கண்டுபிடிக்கவும் முடியாது, நிரூபிக்கவும் முடியாது. அழகா கட்சிக்காரங்க எல்லாருக்கும் நம்ம நல்லது செய்யலான்னு இவங்க பிளான் பண்ணி முடிவு பண்ணி தான் இதை பண்ணிருக்கிறாங்க. முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி பேசி முடிச்சுட்டு வெறும் நியூஸை மட்டும் தான் முதலமைச்சர் போய் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிங்க உடனே நம்ம ரத்து பண்ணிடலாம், நம்ம தாமதம் பண்ண வேண்டாம். தாமதம் பண்ணா இன்னொரு இடத்துல நிலம் பார்த்து அப்புறம் அதை மத்திய அரசு கிட்ட அப்ரூவல் வாங்கி அப்புறம் காசை போட்டு நிலமெல்லாம் வாங்கி அளவு போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆயிடும். நம்ம ஆட்சியை முடிகிற கண்டிஷன் வந்துடும். அதனால எவ்வளவு சீக்கிரம் கேன்சல் பண்ணி புது இடம் பாக்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம நல்ல பேர் எடுத்துடலாம். இந்த கமிஷனு கட்சிக்காரங்களை வளர்க்குறோம், அதை சம்பாதிக்க போறோம், இதெல்லாம் அவருக்கு சொல்லவே இல்லை. இது அவருக்கு தெரியவும் தெரியாது. இதை பத்தி அவருக்கு கவலையே கிடையாது. ரத்து பண்ணா நம்ம கட்சிக்கு நல்லது, கட்சி பேருக்கு நல்லது, கோல் பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பா பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட முடியாது. நம்ம கட்டணும்னா அதை எது பரந்தூர் விமான நிலையம் வேணாம்னு சொன்னீங்கல்ல, எப்படி கட்டுறீங்கன்னு கேட்பாங்க. பொதுமக்கள் வேற கேள்வி கேட்பாங்க. எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல பரந்தூர் விமான நிலையம் வராதுன்னு அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. நாம் தமிழுக்கு வச்சு சும்மாவே இதுதான் சாக்குன்னு நம்மளை போய் கிழிப்பாங்க. அதனால கேன்சல் பண்ணிடலாங்கன்னு முதலமைச்சர் போய் சொல்லிட்டாங்க. அவரு உடனே 110 விதியின் கீழே கேன்சல் பண்ணிட்டாரு. திமுக பாதி பண்ண போவதா இருந்த பரந்தூர் விமான நிலையத்தில் இருந்த எல்லா வருமானத்தையும் இன்னைக்கு இவங்க பண்ண போறாங்க. அவ்வளவுதான். யாரும் காந்தி புத்தன்லாம் கிடையாது. நல்லது செய்யற மாதிரி இருக்கும். ஏற்கனவே இதுக்கு 600 கோடிக்கு நிலம் வாங்கியாச்சு. பரந்தூர் விமான நிலையத்துக்கு 600 கோடி பணத்தை கொடுத்தாச்சு. அதுல சிப்காட் தொழிற்பேட்டை வரப்போகுது, அதுல ஒரு 600 கோடி ரூபாய் செலவு. இப்ப இன்னொரு 5000 ஏக்கர் நிலத்தை 10,000 கோடி காசு போட்டு வாங்கி இன்னும் 10,000 கோடி செலவு பண்ணி ஏர்போர்ட்டை வர வச்சு இவங்க மதுரையில கார்பெட்டை தான் வளர்க்க போறாங்க. நமக்கு மக்கள் எதிர்ப்பு இல்லாம, போராட்டம் இல்லாம, ஏரி குளங்கள் பாதிப்பு இல்லாம பண்ணனா சென்னைக்கும் பாதிப்பு இல்லாம ஏர்போர்ட் வந்தா ஆதரிக்க தான் போறோம். எனவே நல்லது நடந்துருச்சு. இவ்வளவு காலமா அந்த வருஷ கணக்கில் போராடி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு ஐயோ உயிருக்கு மேல நான் அந்த மண்ணை நேசிக்கிறேன், இந்த இடத்துல இருந்து நான் போக மாட்டேன்னு சொல்லி உணர்வுபூர்வமா போராடின அந்த ஜனங்கள் இனிமேல் அந்த இடத்துல தான் இருக்க போறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா, அந்த இடத்துல விமான நிலையம் வந்துச்சுன்னா ஏரி குளத்துக்கு போக வேண்டிய தண்ணி எல்லாம் அங்க போக முடியாம கடல் நோக்கி வரும்போது அது நேரா சென்னைக்குள்ளதான் வரும். ஏற்கனவே சென்னை அடிக்கடி மழையினால வெள்ளத்தினால பிரச்சனை வரும்போது பரந்தூர்ல விமான நிலையம் வந்துச்சுன்னா சென்னை மிக கடுமையான வெள்ளத்தினால பாதிக்கப்படும் ஆய்வாளர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த விதத்துல பல நன்மைகள் மக்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்குள்ள இவ்வளவு அரசியல் இருக்கு. இதுல இவங்க சம்பாதிக்க போறாங்க, ஊழல் செய்ய போறாங்க. அதனாலதான் இந்த ரத்தும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யோக்கியங்களா இங்க கிடையாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் இந்த காணொலி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி.